வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. தமிழக அரசு தொடர்ந்த அப்பீல் மனு தள்ளுபடி. மழையால் குண்டும் குழியுமாக மாறிய மதுரை சாலைகள், ஸ்டாலின் தீர்வு சொல்வாரா என ஆர்பி உதயகுமார் கேள்வி. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி ரோடு ஷோ நடத்த காவல்துறை அனுமதி மறுப்பு. பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு தாவேக தரப்பில் மனு. இந்திய அளவில் அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம். மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தள்ளுபடி செய்துள்ளனர். மாநில அரசு கடமையை செய்ய தவறியதாலேயே CISF பாதுகாப்பிற்காக செல்ல உத்தரவிடப்பட்டதென்று குறிப்பிட்ட நீதிபதிகள், மாநில அரசு ஏதோ ஒரு நோக்கத்துடன் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளதாக குறிப்பிட்டு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய மறுத்துவிட்டனர். மதுரையில் மேயர், மண்டல தலைவர்கள் எங்கே என மக்கள் தேடும் நிலையில் வரும் 7ஆம் தேதி மதுரைக்கு வரும் முதலமைச்சர் அதற்கு தீர்வு சொல்வாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில், வடகிழக்கு பருவமழையால் மதுரையில் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி வாகன ஓட்டிகள் உயிரை பணயம் வைத்து பயணம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் விளம்பர விழாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாவட்ட நிர்வாகமும் அமைச்சர்களும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமா என்றும் ஆர்பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் கணக்கெடுப்பு பணி வரும் 11ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இந்த பட்டியல் வரும் 11ஆம் தேதிக்கு பின் இறுதி செய்யப்பட உள்ளதால் வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவங்களை விரைவாக சமர்ப்பிக்க வேண்டும் என அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க அல்லது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்து மறுப்பு தெரிவிக்கலாம் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி ரோடு ஷோ நடத்த காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பொதுக்கூட்டம் நடத்த அனுமதியும் பாதுகாப்பும் கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 9ஆம் தேதியன்று பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் காவல்துறையினரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஏராளமானவர்கள் சாலை விபத்துகளால் ஒவ்வொரு ஆண்டும் இறக்கின்றனர். இந்திய அளவில் அதிக சாலை விபத்துகள் நடைபெறும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர், கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மட்டும் 67,213 சாலை விபத்துகள் நிகழ்ந்ததாகவும் அதில் 18,347 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திமுகவில் உள்ள சிட்டிங் அமைச்சர்கள் வருவார்கள், பிப்ரவரி மாதம் இது நடக்கும், நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் என்று ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மக்கள் சக்தி எங்கே இருக்கிறதோ அங்கே அமைச்சர்கள் வருவார்கள், அரசியல்வாதிகள் வருவார்கள் என்றும் தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படை தன்னிறைவு மற்றும் நவீனமயமாக்கலை நோக்கி முன்னேறி வருகிறது. இதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு மேலும் வலுப்பெற்றுள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கடற்படை தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய கடற்படை வீரர்கள் அனைவருக்கும் இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நம் கடற்படை வீரர்கள் அசாதாரண தைரியம், உறுதி ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்கின்றனர் என்றும் நாட்டின் கடலோரங்களையும் கடல் வர்த்தக நலன்களையும் திறன்பட பாதுகாத்து வருகின்றனர் என்றும் பதிவிட்டுள்ளார். முன்பதிவு கவுண்டர்களில் தட்கல் டிக்கெட்டை பெறுவதற்கு OTP எண் கட்டாயம் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே தட்கல் டிக்கெட் முறையில் முறைகேடுகள் நடப்பதாக ரயில்வேக்கு புகார்கள் குவிந்தன. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆன்லைனில் தட்கல் டிக்கெட்டை எடுக்க ஆதார் கார்டு கட்டாயம் என்ற புதிய விதிமுறையை ரயில்வே அமைச்சகம் கொண்டு வந்தது. அதேபோல் தற்போது ரயில் நிலைய முன்பதிவு கவுண்டர்களிலும்
தட்கல் டிக்கெட்டை எடுக்கும் போது ஓடிபி கட்டாயம் என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சிந்த்வாரா மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருமல் மருந்தை உட்கொண்ட 20 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான இருமல் மருந்து உரிமையாளருக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இருமல் மருந்து விவகாரத்தில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் ரங்கநாதனுக்கு சொந்தமான சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள 2 அடுக்கு மாடி வீடு முடக்கப்பட்டுள்ளது. இந்த சொத்து முடக்கம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அரசு ஊழியர்களுக்கு 5 நாட்கள் வேலை திட்டத்தை அமலுக்கு கொண்டுவர அம்மாநில அரசு தீவிரமாக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் இத்திட்டம் ஊழியர்களின் விடுப்பு உரிமைகளை பறிப்பதாக அமையும் என இடதுசாரி சேவை அமைப்புகள் பலமாக எதிர்க்கின்றன. இத்துடன் நேரலை செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை எப்பொழுதும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.